கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 42 ரதப் போர். தேவசேனாபதி முருகனின் வீர உரைகளைக் கேட்டதும் தாரகாசுரன் அளவு கடந்த ஆத்திரமும் கோபமும் கொண்டு தன்னிடமிருந்த மிக கொடிய பிரம்மாண்டமான வில்லை எடுத்து அதில் நாண் ஏற்றினான். அந்த நாண் சப்தம் 10 திக்குகளிலும் சென்று ஒலித்தது. சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் வரும்போது மேகமழையாகப் பொழிந்து கொட்டுவதைப் போல் அவன் பாணங்களை சரமாரியாக சொரியலானான். அப்பாணங்களினால் 10 திக்குகளும் சூரிய மண்டலமும் அடியோடு மறைக்கப்பட்டு விட்டன. வான வீதியிலிருந்து தீப்பந்தங்களும் நட்சத்திரங்களும் கீழ்நோக்கி உதிர்ந்தன. சமுத்திரங்கள் அனைத்தும் கலங்கின. மண்ணுலகமே நடுக்கம் கொண்டது. இதையெல்லாம் பார்த்த முருகன் சட்டென்று தன் கையில் இருந்த பெரிய வில்லை எடுத்து அதில் பெருத்த முழக்கத்தோடு நாணேற்றி தாரகாசுரன் விடுத்த பாணங்களை எல்லாம் தம்முடைய பாணங்களினால் தடுத்து நிறுத்தினார். உடனே கருநாகம் போன்ற 10 லட்சம் பாணங்களை தாரகாசுரன் மறுபடியும் முருகப்பெருமானின் மீது பொழியலானான். கந்த வேலனும் பதிலுக்கு 10 லட்சம் பாணங்களை பொழிந்து அவனுடைய பாணங்களை தடுத்து விட்டார். உடனே தாரகன் தன் பெயரின் முத்திரை கொண்ட 10 பாணங்களை துரிதமாக எய்தான். முருகனும் அப்பாணங்களை வெகு சுலபமாக தடுத்து விட்டார். தன்னுடைய பாணங்களையெல்லாம் இவ்வாறு பயனில்லாமல் போய் விடுவதைக் கண்ட தாரகாசுரன் தன்னுடைய இரத சாரதியை நோக்கி, இரத ஓட்டியே, போர்க்களத்தில் போரிட விரும்பி வந்த சண்முகனோடு நான் இப்போது விளையாட்டு போரித்தம் செய்து கொண்டிருக்கின்றேன். இரதத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் குதிரைகளை நீ வலது இடது பக்கங்களில் வெகு லாவகமாக ஓட்டி இப்போது உன்னுடைய சாமர்த்தியத்தையும் எனக்கு காட்டு என்று முழங்கினான். உடனே இரத சாரதியும் அவனுடைய சாமர்த்தியத்தை எல்லாம் நன்றாக பிரயோகித்து குதிரைகளை வலது இடது பக்கங்களில் அதிகமாக சுற்றி சுற்றி ஓட்டலானான். அதைக் கண்ட முருகப்பெருமான் தம் இரத சாரதியான வாயுதேவனை நோக்கி, வாயுவே, என்னுடைய தேரையும் சற்று நேரத்திற்கு நீ மண்டலமாகச் சுற்றி ஓட்டிச் செல் என்று கட்டளையிட்டார். உடனே வாயுதேவனும் தன் இரதத்தில் கட்டியிருந்த 1,00,000 குதிரைகளையும் தாரகனின் இரதம் இடது பக்கமாக வரும்போது வலது பக்கமாகவும் அது வலது பக்கமாக சுற்றும்போது இடது பக்கமாகவும் வெகு துரிதமாக ஓட்டினான். இவ்வாறு முருகனின் இரதமும் தாரகனின் இரதமும் ஒன்றோடொன்று போட்டா போட்டிக்கொண்டு சுற்றி வரும்போது அந்த யுத்த கட்சியை கண்டு களிப்பதற்காக ஆகாயமெங்கும் நிறைந்திருந்த சாரணர்களும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் தங்கள் கரங்களில் சுகந்த மனம் வீசும் மலர்களை எடுத்துக்கொண்டு மறைவாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது தேவசேனாபதியான முருகரும் அசுரத் தலைவனான தாரகனும் அது துரிதமாக வில்களை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் சரம் மாரியாக அஸ்திரங்களை பொழிந்து கொண்டார்கள். தாரகாசுரனோ கோபாவேசத்தினால் விழிகள் சிவக்க தேவர்களை காக்கும் முருகப் பெருமானையும் பூமியையும் வான வீதியையும் இன்னும் எல்லாவற்றையும் தன் பாணங்களினால் அதி துரிதமாக மறைத்து விட்டான். ஆனால் காங்கேயனோ அசுரனுடைய பாணங்கள் அனைத்தையும் வெகு விரைவில் தடுத்து நிறுத்திவிட்டார். அதோடு தாரகாசுரனின் வில்லையும்
ஒரு நொடிப் பொழுதில் அறுத்தெறிந்து விட்டார். உடனே தாரகாசுரன் ஒடிந்த வில்லை கீழே போட்டுவிட்டு மற்றொரு அழுத்தமான வில்லை தன் கையில் எடுத்து கொண்டான். அதில் அநேக ஆயிரக்கணக்கான பாணங்களையும் சரம் மாறியாக தொடுத்தான். ஆனால் சிவகுமாரனோ அந்த பாண மழைகளையெல்லாம் தம்முடைய அம்புகளினால் தடுத்து நிறுத்திவிட்டு லட்சம் பாணங்களினால் அவனுடைய திவ்யமான வில்லையும் முறித்து விட்டார். அதோடு சக்தி வாய்ந்த பாண சரங்களினால் தாரகாசுரனின் மர்மஸ்தானங்களில் அடித்து அவனை வெகுவாக துன்புறுத்தினார். அவனுடைய துதிக்கையையும் கொம்புகளையும் 2 பாணங்களினால் துண்டு துண்டாக அறுத்து தள்ளினார். அசுரனோ அளவு கடந்த கோபத்தோடு கருநாகம் போன்ற பாணங்களை எய்து முருகப்பெருமானின் ரதத்தின் கொடிமரத்தை 2 துண்டங்களாக அறுத்துவிட்டான். அதை கண்ட சிவகுமாரன் விரைந்தோடிச் செல்லும் 8 பாணங்களினால் அசுரனுடைய வில்லை அறுத்து 1000 பாணங்களினால் இரத சாரதியையும் கொன்றுவிட்டார். தாரகாசுரனோ வேறு வழியில்லாமல் தானே இரத குதிரைகளை ஓட்டிக்கொண்டு மற்றொரு வில்லை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதில் 1000 பாணங்களை தொடுத்து முருகரின் இரத சாரதியான வாயுதேவனை இம்சைப்படுத்தலானான். அதை கண்ட முருகர் 1000 நாராசம் என்னும் பாணங்களை எடுத்து அசுரனின் நெற்றியை நோக்கி குறிபார்த்து அடித்தார். நெற்றியில் அடிபட்ட வினாடியிலேயே தாரகன் மூச்சித்து கீழே விழுந்து விட்டான். உடனே மற்றொரு இரத ஓட்டி வந்து அசுரனுடைய இரதத்தை போர்க்களத்திலிருந்து வெளியே திரும்பி ஓட்டிச் சென்றான். அதன் பிறகு தாரகனுடைய சைனியங்கள் அனைத்தும் யானைகள், குதிரைகள் ஆகியவற்றோடு சேர்ந்து கொண்டு பாணங்கள், பல்லம், விபாடங்கள், கத்திகள், பலவித ஆயுதங்கள், பிரம்மாண்டமான பர்வதங்கள், மரங்கள் ஆகியவைகளினால் தேவ படையினரை தாக்கி போரிடத் தொடங்கினார்கள். ஆனால் இளைஞரான சிவகுமாரனோ அந்த தாக்குதல்களையெல்லாம் வெகு எளிதில் சமாளித்துவிட்டு அசுர படையினரையெல்லாம் பெரிய குடும்பஸ்தனாகிய காலதேவனின் வீட்டிற்கு விருந்தினர்களாக அனுப்பி வைத்தார். இதற்கிடையில் மூர்ச்சை தெளிந்து எழுந்துவிட்ட தாரகன் சக வலிமைகளையும் இழந்திருக்கும் அந்த நிலைமையிலும் சண்முகரை எதிர்த்து அவர் மீது பிரம்மாஸ்திரத்தை விடுத்தான். ஓரிடத்திலும் தங்கு தடையில்லாமலும் பிரளய காலத்தில் அடிக்கும் காற்றுக்கு நிகரானதும் மிகுந்த மகிமை வாய்ந்ததுமான அந்த பிரம்மாஸ்திரம் தாரகனுடைய வில்லிலிருந்து வெளிக்கிளம்பிய உடனேயே சிவகுமாரனுக்கு ஒவ்வொரு அடியிலும் நமஸ்காரம் செய்தபடியே விரைந்தோடி வந்தது. அவருக்கு அருகில் வந்ததும் அது அவரை வணங்கி வழிபட்டு துதித்தது. இதே மாதிரியாக ஆக்னேயாஸ்திரம், யமாஸ்திரம், ஐந்திர அஸ்திரம், வாருண அஸ்திரம், சௌராஸ்திரம், ஆஷிராஸ்திரம், காந்தர்வம், யாக்ஷம் ஆதி கொடூரமானதும் பகை வீரரை அழித்தொடுக்க கூடியதுமான சம்மோகனாஸ்திரம் ஆகிய அஸ்திரங்கள் அனைத்தும் தாரகாசுரனால் எய்யப்பட்டு போர்க்களத்தில் முருகப்பெருமானின் முன்னிலையில் வந்து வணங்கி நின்றன. அதை கண்ட தாரகன் அளவு கடந்த கோபாவேசத்தோடு அவ்வஸ்திரங்களை பழித்து காட்டிவிட்டு அதிக மகிமை வாய்ந்ததும் மேன்மை பொருந்தியதுமான பாசுபதாஸ்திரத்தை எடுத்து மனதிற்குள்ளாகவே வணங்கி துதித்து அதை வில்லில் தொடுத்து விட்டான். ஆனால் மிக கொடூரமான அந்த பாசுபதாஸ்திரத்தை சிவபுத்திரன் விளையாட்டாகவே தன் ஒரே கையில் எடுத்து தாங்கிக் கொண்டு விட்டார். பிரம்மாஸ்திரம் போன்ற மகிமை வாய்ந்த அஸ்திரங்கள் அனைத்தும் பயனில்லாமல் வீணாகிப் போவதைக் கண்ட தாரகாசுரன் அளவு கடந்த கோபத்தோடு தன் இரத சாரதியை நோக்கி, இரத சாரதியே, என்னுடைய இந்த இரதத்தை இடது வலதாக மாற்றி மாற்றி சுற்றி ஓட்டி வா.
என்று கட்டளையிட்டான். அக்கட்டளையை சிரமேற்கொண்ட தேரோட்டியும் தேர்க்குதிரைகளை வலது இடதாக ஓட்டிச் சென்று கால்நொடி பொழுதிற்குள் அவற்றை வெகு துரிதமாக பம்பரம் போல் சுழலச் செய்தான். அதே சமயத்தில் ரதத்தினுள் அமர்ந்திருந்த தாரகாசுரனோ பொன்மயமான பூண்களைக் கொண்டதும் மனோகரமானதும் கழுகு இறகுகள் சுற்றப்பட்டதும் கூரான நுனியை உடையதும் மிகுந்த உறுதியாக உள்ளதும் வணங்கிய கணுக்களைக் கொண்டதும் கருநாகம் போன்ற கொடிய தன்மை வாய்ந்ததுமான கோடிக்கணக்கான பாணங்களை வெகு துரிதமாக பொழிந்து தள்ளினான். அவன் அம்பராத் தூணிலிருந்து பாணங்களை எடுப்பதோ அவற்றை வில்லில் தொடுப்பதோ அவற்றை எய்வதோ யாருடைய கண்ணுக்குமே புலப்படவில்லை. அவ்வளவு அதிவேகமாக அவன் செயலில் ஈடுபட்டிருந்தான். தன் கையில் வில்லை ஏந்தி பிரளயகால மேகம் போல் கர்ஜனை புரிந்த வண்ணம் பாணச்சரங்களால் என் திசைகளையும் வானவெளியையும் அவன் மூடி மறைத்து விட்டான். ஆனால் அதே சமயம் முருகரின் இரத சாரதியான வாயு தேவனும் தனக்கு கட்டளையிடப்படுவதற்கு முன்பாகவே தன்னுடைய லட்சம் இரத குதிரைகளையும் இடது வலதாக தானாகவே மண்டலாகாரமாகச் சுற்றிச் சுழலும்படி செய்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.